அனைவருக்கும் வணக்கம். நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் இந்த பேட்டரியில இயங்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் வச்சுருந்தான். நான் கொஞ்ச நேரம் அதை கேட்டேன். அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்புறம் எங்கள் வீட்டில் கேட்டு பார்த்தேன், அவங்க அவ்வளோ செலவு பண்ணியெல்லாம் உனக்கு வாங்கி கொடுக்க முடியாது. இந்த நொங்கு சாப்பிட்ட பிறகு அந்த புரடை இருக்கும். அது 2 பக்கம் போட்ட சக்கரமாட்ட ஆயிரும். அதில் ஒரு நொங்கு புரட வண்டி செஞ்சு தர்றோம். அதை ஓட்டிட்டு சுற்றிட்டு திரி அப்படின்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அந்த மாதிரி ஒரு பறக்கிற ஹெலிகாப்டரை கீழே இருந்து ரிமோட்டில் இயக்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் ஏறக்குறைய 70 வருடம் கழித்து இப்போ தான் எனக்கு அது நிறைவேறுச்சு. என்னென்னா, ஒரு 4000 ரூபாய்க்கு ட்ரோன் ஒன்று வாங்கினேன். அப்புறம் தலையில் என்ன எழுதியிருக்குறோ அது மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதை கூட ஒழுங்காக நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது திடீர்னு காணாமல் போயிடுது. ரிமோட் மூலமாக இயக்கிறதுக்காக அதை நான் இயக்கிட்டு இருந்தேன். மிக உயரத்தில் அது போயிட்டே இருந்தது. திரும்பி பார்த்தா இறக்கவே முடியல. அது வைஃபையோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய மொபைல் ஃபோனில் அதனுடைய வீடியோலாம் பதிவாகிருந்தது. திடீர்னு அது பதிவாகிறது நின்றுடுது. பிறகு ஏறக்குறைய ஒரு 7-8 மணி நேரம் கழித்து திடீர்னு திரும்ப வீடியோக்கள் அதில் பதிவாகிருந்தது. அந்த வீடியோக்களை உங்களுக்கு பதிவிடுறேன். என்னடான்னு பார்த்தா, என்னுடைய ட்ரோன் இந்த ஆர்க்கிமிடிஸ் 2 அமெரிக்கா அனுப்பிச்சில்ல, அதுக்கு முன்னாடியே அந்த அன்னைக்கு தான் காணாமல் போச்சு. அந்த இது போய் சேர்றதுக்கு முன்னாடியே இப்போ என்னோடது போய் படம் எடுத்துருச்சு. நிலவில் என்னென்ன இருக்குதுங்கிறத நிலவனுடைய பின்பகுதியில் சில சமயம் வெளிச்சம் வரும். அந்த சமயம் எடுக்கப்பட்ட வீடியோக்களை இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த இடம் ஆம்ஸ்ட்ராங் தரையிறங்குதுன்னா சொல்கிறானுங்கள்ல நாசாவிலேருந்து, அந்த இடத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படியே அந்த நிலாவிலேருந்து கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. என்னுடைய ட்ரோன் மிக தெளிவாக எடுத்து அனுப்பிச்சிருக்குது இந்த வீடியோவை. அப்புறம் நிலாவில் காற்றே இல்லை அப்படின்னு போட்டு இந்த நாசாவிலேருந்து போய் இறங்கினானுங்கள்ல, இந்த ஆம்ஸ்ட்ராங்கு இன்னும் கூட 2 பேர் போய் இறங்கினவனுங்கள்ல, அங்கே காற்றே இல்லைன்னு போட்டு கொடியெல்லாம் கம்பத்தில் கட்டி இப்படி ஆட்டி விட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தானுங்க. அதெல்லாம் அடிப்படையிலே மிகப்பெரிய கப்ஸா. நிலாவில் பயங்கரமான காற்று வீசுதுங்கிறதுக்கு நம்ம ட்ரோன் அனுப்பிச்ச வீடியோவில் சத்தத்தை கேளுங்க நீங்களே. நிலாவுக்கு மனுஷன் போகலான்னு ஏறக்குறைய 60 வருஷமாக பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறானுங்க. இதுவரைக்கும் எவனும் போகலைங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். இவனுங்கெல்லாம் நாசாவில் செட்டு போட்டு அதில் நிலாவில் போய் இறங்கின மாதிரி கதை அடிச்சிட்டு இருந்தானு இப்போ கூட அனுப்பிச்சிருக்கிறது செட்டு தான். இது மேலே விண்வெளியில் மட்டும்தான் பறக்கும், நிலாவுக்கெல்லாம் போகாது. போனானுங்கன்னா இவனுக்கு மூக்கில் ரத்தம் செத்து போயிடுவானுங்க. இதெல்லாம் அறிவியல்னு சொல்லி நல்லா ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம ட்ரோன் எடுத்த வீடியோ தான் ஆதாரம். சின்ன வயசில் எங்கள் பாட்டி இட்லி எல்லாம் ஊட்டும்போது அந்த பாட்டி வடை சுட்ட கடையை நிறைய சொல்லி வளர்த்துனாங்க. இப்போ நம்ம ட்ரோன் பாருங்கள் எடுத்துருக்குது. அந்த பாட்டி வடை சுட்டது அந்த மீதி இருந்த எண்ணெயை கீழே ஊற்றுனது தான் இந்த இடம். எப்படி கொப்பளிச்சு கிடக்குது பாருங்க. ஏறக்குறைய 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேருந்து ஏணி வச்சு ஏறி நிலாவில் போய் அந்த கிணறு தோண்டி விவசாயம் பண்ணலான்னு தோண்டும்போது தான் இந்த ஏரியா இப்படி ஆகிப்போச்சு. நிலாவில் தண்ணி இல்லை, அதுக்கு பதிலாக சல்ஃபியூரிக் ஆசிட் தான் வெளியில் வந்தது. நம்முடைய முன்னோர்களான தமிழர்கள் கண்டுபிடிச்ச இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் குளம் தான் இது. அப்புறம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணால், வேகமாக குதிரையில் போயிட்டுருக்கும்பொழுது அது மின்னல் வேகத்தில் பறந்து போய் என்னாச்சு, கடலை தாண்டி வானத்தில் பறந்துருச்சு. நேராக போயிடுது. பூமியை சுற்றி வர்றதுக்கு பதிலாக நேராக போனோடனே நேராக நிலாவில் போய் விழுந்துருச்சு. அப்போ ராஜேந்திர சோழன் கம்போடியாவிலிருந்து
நிறைய கொள்ளையடிச்சிட்டு வந்த தங்க நகைகளை எல்லாம் 2 பக்கம் குதிரையில மூட்டைய வச்சிருந்தது தான். அங்கே போய் விழுந்தோடனே ஹீட்டுக்கெல்லாம் உருகித்தான் இந்த மாதிரி பரவி கிடக்குது. அதை நல்லா பாருங்க. பூரா தங்கம். இது பச்சை மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு திரவமாட்ட கீழே இருக்குது பாருங்க. இது என்னன்னு நினைக்கிறீங்க? இவன் ராஜேந்திர சோழ குதிரையில் போய் அங்கே விழுந்தோடனே ஏற்கனவே நிலாவில் இருந்த ஏலியன்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றுருக்குறாங்க. அப்படி ஆரத்தி எடுத்து வரவேற்று ஊற்றுனது தான் இந்த இடத்துல இப்படி இருக்குது. அதனுடைய இதை பாருங்க நீங்களே. அப்புறம் ராஜேந்திர சோழர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அவன் அணிஞ்சிருந்த ஒரு அந்த கணையாளியை கழட்டி அந்த ஏலியன்ஸுக்கிட்ட கொடுத்துருக்குறான். அப்போ அது தவறி போய் கீழே விழுந்தோடனே வெப்பத்தில் அப்படியே பாருங்கள் எப்படி கருகி போச்சு கலையாளி. அப்புறம் தான் தெரிஞ்சுது நம்ம தமிழ்நாட்டில் இதை கணையாளி செய்யும்போது பித்தளையில் செஞ்சுருக்கிறான் திருட்டு பையன் அப்படிங்கிறது. அங்கே போய் தான் ராஜேந்திர சோழனுக்கு தெரிஞ்சிருக்கு. தங்கமாக இருந்தால் உருகி தங்க கலரில் வந்திருக்கணும் இல்லை, எப்படி கருகி போய் கறிக்கட்டையாட்டம் ஆகிருக்குது பாருங்கள். எப்படி ஏமாற்றி இருக்கிறானுங்க. ஏண்டா 24 கேரட்னு சொல்லி கொடுக்குறீங்க, அதில் பார்த்தா 4 கேரட்டும் கூட இல்லை, இப்படி ஏமாற்றலாமா அப்படின்ட்டு அங்கிருந்தே சபிச்சிட்டு இருந்தான் ராஜேந்திர சோழன். அப்புறம் ராஜேந்திர சோழன் குமிஞ்சு பார்த்தா அதுக்கு பிறகு தான் தெரியுது, ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஏணியை வச்சு ஏறி ஒரு செய்வனை செய்கிறவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்ட்டு. அந்த செய்வனை கிழங்கு மாவில் செஞ்ச மஞ்சள் கிழங்கு மாவில் செஞ்ச செய்வனை பொம்மை பாருங்க. இந்த ரவுண்டு கட்டியது வேறு அதுக்குள்ளே இருக்குது. இந்த செய்வனை பொம்மை வந்து எதுக்கு செஞ்சா அப்படின்னு பார்த்தா, நிலாவில் யாருமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு போட்டு, ரத்தம் கத்தி சாகணும் அப்படின்னு போட்டு தான் அந்த செய்வனையை பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறான் அந்த மந்திரவாதி. அந்த காலத்தில் மந்திரவாதி 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த செய்வனை செஞ்சு வச்சுட்டு போனது இன்றைக்கி வரைக்கும் கொப்பளிச்சு வெளியில் வந்துட்டுருக்குது பாருங்கள். நல்லா இந்த வீடியோவில் பாருங்கள், நல்லா தெரியும். அதே போல் 4-5 சித்தனுக்கு மேலே ஏறி இந்த இடத்துல வந்து இந்த பாதரசத்தை பஸ்பமாக்குறேன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள், ஏரியாவே எப்படி நாசம் பண்ணி வச்சுருக்குறானுங்க அப்படின்ட்டு. அப்புறம் அமெரிக்காக்காரனுக்கு சவால் விடுற அளவுக்கு நம்ம சித்தனுக்கு என்ன பண்ணானுங்க, இரும்பு தங்கமாக்குறேன்னு போட்டு எல்லாம் பண்ணி அது தங்கம் ஆகலை. அதுக்கு பதிலாக தாமரம், செம்பு, பாதரசம் இந்த மாதிரி உருகி ஓட ஆரம்பிச்சிருச்சு. 4000 ரூபாய்க்கு வாங்கின ட்ரோன் எந்த அளவுக்கு படம் எடுத்துருக்குது. இதுக்கு போய் 4000 கோடி செலவு பண்ணி ராக்கெட் அனுப்பிச்சிட்ருக்குறானுங்க கிறுக்கு பயலுங்க. ராக்கெட் அனுப்பிச்சுட்டு இவனுக்கு ஸ்டுடியோவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பறக்கிற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் அடிச்சிட்ருக்குறானுங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுறோம், வானத்தை நோக்கி மேலே பார்த்துட்டு வாயை பொழந்துக்கிட்டு அங்கே ராக்கெட்டில் தான் போகிறானுங்க அப்படின்னு பார்த்தா இவனுக்கு பின்னாடி உட்காந்துட்ருக்குறானுங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த நிலாவில் போய் ஆராய்ச்சி பண்ணுறேன், செவ்வாயில் போய் ஆராய்ச்சி பண்ணுறேன்ட்டு கிறுக்கு பயலுக அப்படிங்கிறவனுக்கு தான் இந்த சயின்டிஸ்ட்டுங்க. எப்படி இவ்வளோ அடித்து ஆணித்தனமாக சொல்கிறேன்னா, இந்த நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கிளிப்பிங்ஸ் அனைத்துமே வந்து எத்தியோப்பியாவில் இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு பெயர் வந்து டானாகில். இந்த இடம் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படியே நிலத்திலேருந்து கொப்பளிச்சு வெளியில் வர்றதை பார்க்க முடியும். அப்படி ஒரு ஏரியா. இது மாதிரி மர்மம் நிறைந்த ஏரியாக்கள் வந்து பூமியில் லட்சக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பரவி கிடக்குது. இதையெல்லாம் வந்து சரிப்படுத்தி இவனுக்கு வந்து எதையாவது மனிதர்களை வாழ வைக்க முடியும்னா, இங்கேயே வந்து முடியாத போது இவனுக்கு அங்கே ராக்கெட் விட்டு 2 பேர் போய் இவனுக்கு டாய்லெட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சு அதை எப்படி அழிக்கிறதுன்ட்டு நாசா விஞ்ஞானிகள் வந்து பொதுமக்கள்கிட்ட உலகம் முழுக்க அதுக்கு ஐடியா சொன்னால் அதுக்கு வந்து எத்தனையோ $1 மில்லியன் கொடுக்குறேன்னு ஹோட்டலில் விளம்பரம் பண்ணிகிட்ருக்கிறானுங்க. இவனுக்கெல்லாம் கிறுக்கு பயலுக அப்படிங்கிறத தவிர வேறு என்ன நம்ம சொல்ல முடியும்? நல்லா சிந்திச்சு பாருங்கள். இவ்வளோ இடங்கள் வந்து இப்படி இருக்கிற இடங்கள் பூமியில் ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது. இவற்றையெல்லாம் சரிப்படுத்தி இந்த இடத்துல மனிதர்களை வாழ வைக்க முடியுமான்னா
அது நடக்காத காரியம். இவ்வளவு நடந்து போய் நம்ம சரிப்படுத்தக்கூடிய இடத்துலயே வந்து ஒன்றும் பண்ண முடியாத மனிதன், இந்த இயற்கையை மிஞ்சி நிலாவுலயும், செவ்வாயிலயும் போய் மனிதனை வந்து குடியமர்த்துறான் அப்படின்னு சொல்றது, எந்த அளவுக்கு வந்து மக்கள பைத்தியக்காரனுங்களா நெனச்சுக்கிட்டு சொல்லியிருக்கிறானுங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மனிதன் பயணிக்கக்கூடியது வந்து ஒரு 400, 500 கிலோமீட்டரு விண்வெளியில 500 கிலோமீட்டருக்குள்ள தான். அதுக்கு மேலலாம் பயணம் செஞ்சா அவன் கருகி வந்து சுண்ணாம்பா போயிருவான். இப்ப தமிழ்நாட்டு மக்கள ஏமாத்தணும்னா, ஒரு புத்தகத்த ஒரு 50 பக்கத்துக்கு எதையாவது எழுதி பொய்யும் பித்தலாட்டத்தையும் எழுதி புத்தகமா வெளியிட்டுட்டீங்கன்னா, அத படிச்சுட்டு அது நிஜம்னு நம்பிருவான் தமிழ்நாட்டுல இருக்கிறவன். ஒவ்வொருத்தனும் அப்படிதான். அதனால தான் இந்த பகுத்தறிவு பேசுறவனுங்கலாம் புத்தகங்கள வெளியிடுவானுங்க. ஒரு மதத்த பத்தி இழிவா எழுதி, அதில இல்லாததெல்லாம் எழுதி அது புத்தகமா அச்சடிச்சுட்டு, அது நிஜம்னு நெனச்சுட்டு வாங்கி படிச்சுட்டு, "அப்படியா! இவ்வளவு பண்ணியிருக்கிறானுங்க பாரு பார்ப்பனன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டிட்டு இருப்பானுங்க. அப்படி வந்து இது போன்ற ஒரு புத்தகம் வெளியிட்டு ஏமாத்துற மாரி தான் இந்த மாரி ராக்கெட் விட்டு ஏமாத்துறது. வெளிநாட்டுக்காரனுங்க அந்த என்னன்னா தன்னுடைய பலம் பெரிய ஆளு அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக உருட்டுறது. இந்த உருட்டல் எல்லாம் வந்து இன்னும் ஒரு 10 நாள்ல வெட்ட வெளிச்சமாக போகுது. இந்த வீடியோவ மேற்கோள் காட்டி திரும்ப அது நடந்த பிறகு நான் ஒரு வீடியோ போடுவேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதனால பூமியில சாதிக்க முடியாத மனிதன் ஒரு 10 அடி தாண்டி வானத்தில போய் சாதிக்கிறது வந்து நடக்காத காரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இந்த போல உலகம் முழுக்க கப்சாக்கள் தான் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.